இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் நான் யார் என்ற ஞான விசார கிரந்தத்தோட தொடர்ச்சி. இதுவரைக்கும் நாம 21 கேள்விகளுக்கான பதில்கள், ரமண பகவான் அளித்த விளக்கங்களை நாம ஆழ்ந்து விசாரம் பண்ணோம். அந்த 21வது கேள்வி என்னன்னா, முக்தியில் விருப்பம் உள்ளவனுக்கு தத்துவங்களின் விசாரணை அவசியமா? இதுதான் 21வது கேள்வி. அதற்கான விளக்கங்கள் தான் நாம இதற்கு முந்தைய காணொளிகள்ல பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 22வது கேள்வி. திரு சிவப்பிரகாசம் பிள்ளை அவர்கள் ரமண பகவானிடம் கேட்ட கேள்விகளுக்கு அல்லது சந்தேகங்களுக்கு ரமண மகரிஷி அவர்கள் அளித்த விளக்கங்கள் தான் இவைகள் எல்லாமே. அந்த 22வது கேள்வி, நனவிற்கும் கனவிற்கும் பேதம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு ரமண பகவான் என்ன விளக்கம் கொடுக்கிறார்னா, நனவு அதாவது ஜாக்கிரம், தீர்க்கம், கனவு அதாவது சொப்னம், ஸ்கணிக என்பது தவிர வேறு பேதம் இல்லை. ஜாக்கிரத்தில் நடக்கும் விவகாரங்கள் எல்லாம் எவ்வளவு உண்மையாக தோன்றுகின்றனவோ அவ்வளவு உண்மையாகவே சொப்பனத்தில் நமக்கு நடக்கும் விவகாரங்களும் அக்காலத்தில் தோன்றுகின்றன. சொப்பனத்தில் மனம் வேறு ஒரு தேகத்தை எடுத்துக்கொள்கிறது. ஜாகிரம் சொப்பனம் இரண்டிலும் நினைவுகளும் நாமரூபங்களும் ஏக காலத்தில் நிகழ்கின்றன. அதாவது கனவு மற்றும் ஜாகிரத், நனவு, ஜாகிரத் சொப்பனம் என்ற இரண்டு நிலைகள்லையும் இந்த சரீரம் செயல்படும் விதம் வேற மாதிரி இருக்கலாமே தவிர அதுல வேற ஆழ்ந்த பேதங்கள் எதுவுமே கிடையாது. ஜாகிரத்தில் நடக்கும் விவகாரங்கள் எல்லாம், அதாவது நாம பார்க்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எவ்வளவு உண்மையா தெரியுதோ, அதாவது நம்மளுடைய விழிப்பு நிலையில இவைகள் எல்லாம் எவ்வளவு உண்மையாக தெரிகிறதோ அதே மாதிரி தான் கனவிலும் நம்மளுடைய சொப்ன நிலையிலும் நாம் காணும் கனவில் ஏற்படும் நிகழ்வுகளும் உண்மையாகவே தோன்றுது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லையே. சொப்னத்தின் பொழுது இந்த மனம் வேறு ஒரு தேகத்தை எடுத்துக்குது. ஜாக்கிர சொப்பனம் இரண்டிலுமே நினைவுகளும் நாம ரூபங்களும் ஏக காலத்தில் நிகழ்கின்றன. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம ஆழ்ந்த நித்திரை, அதாவது விடியற் காலை பொழுது, அப்போ நமக்கு ஒரு விழிப்பு ஏற்படுது. தூக்கத்திலிருந்து விழிச்சிடறோம். விழித்த உடனே நம்மளுடைய நினைவுகள், பழைய நினைவுகளும் நம்மளுடைய நாமரூபங்கள், நமக்கு அருகில் இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்கள் மற்றும் ரூபங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அதைத்தான் பகவான் இங்கே ஏக காலத்தில் தோன்றுகின்றன அப்படின்றார்.
இதே இதுதான் சொப்னத்திலையும் வேறு ஒரு உருவம் எடுத்ததற்கு அப்புறமா அந்த காலத்துல நாம பார்க்கக்கூடிய நிகழ்வுகளுக்கான நினைவுகளும் நாம ரூபங்களும் அப்ப தோணுது. அதனால இதுக்கு இரண்டும் பெரிதாக பேதம் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்றார். இப்போ முமுட்சுகளுக்கு நூற்படிப்பால் பிரயோஜனம் உண்டா? இது 23வது கேள்வி. அதற்கு பகவான் என்ன விளக்கம் கூறுறார்னா, எந்நூலிலும் முக்தி அடைவதற்கு மனதை அடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளபடியால் மனோ நிக்கிரகமே நூல்களின் முடிவான கருத்து என்று அறிந்து கொண்ட பின்பு நூல்களை அளவின்றி படிப்பதால் பயனில்லை. மனதை அடக்குவதற்கு தன்னை யாரென்று தன்னுள் விசாரிக்க வேண்டுமே அல்லாமல் எப்படி நூல்களில் விசாரிப்பது? தன்னை தன்னுடைய ஞான கண்ணார்தானே அறிய வேண்டும். தான் பஞ்ச கோஷங்களுக்குள் இருப்பது நூல்களோ அவற்றிற்கு வெளியிலோ இருப்பவை. ஆகையால் பஞ்ச கோஷங்களையும் நீக்கி விசாரிக்க வேண்டிய தன்னை நூல்களில் விசாரிப்பது வீணே. கற்றவை அனைத்தும் ஒரு காலத்தில் மறக்க வேண்டி வரும். இது ஒரு ஆழ்ந்த பதில் இங்க பகவான் கொடுக்கிறார். என்னன்னா, எந்த நூலை எடுத்துக்கிட்டாலும் முக்தி அடைவதற்கு மனதை அடக்க வேண்டும் இப்படின்ற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நீங்க ஞான மார்க்கத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, யோக மார்க்கத்திலையும் சரி, பக்தி மார்க்கத்திலையும் சரி, துவைதம் அத்வைதம் நீங்க எந்த மார்க்கத்துல எடுத்துக்கிட்டாலும் முக்தி அடைவதற்கு அப்படின்னு ஒரு முமுக்ஷு, அதாவது ஒரு சாதகன் முயற்சிக்க ஆரம்பிச்சா அவருக்கு கூறப்படும் முதல் டாஸ்க் என்னன்னா மனதை அடக்குவது. அப்போ எல்லாருமே அதுதான் சொல்றாங்க அப்படின்னதுக்கு அப்புறம் வேற வேற நூல்கள் வேற வேற உபதேசங்களை கேட்கறதுனால ஒரு பயனும் கிடையாது. காரணம், எப்படி பார்த்தாலும் மனதை அடக்கத்தான் வேணும். அதுல மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. அப்போ வேற வேற வார்த்தை ஜாலங்களையும் வேற வேற விஷயங்களையும் நாம கேட்கறதுனால நமக்கு என்ன பயன் இருக்குது? தான் பஞ்ச கோஷங்களுக்குள் இருப்பது. இங்க பகவான் ஒரு புது வாக்கியத்தை பிரயோகப்படுத்தியிருக்கிறார். அதாவது பஞ்ச கோஷங்கள். இப்போ இந்த பஞ்ச கோஷங்கள்னா என்ன? நாம யோக மார்க்கத்துல இருக்கும் பொழுது இந்த பஞ்ச கோஷங்கள் பத்தி நிறைய விளக்கங்கள் நாம பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த ஞான விசார நூல்ல பஞ்ச கோஷங்களை பற்றி குறிப்பிட்டிருப்பதால் அதை பத்தின ஒரு விளக்கம் நாம பார்த்திடலாம். அப்போ பகவான் என்ன சொல்றாருன்னா, தான் பஞ்ச கோஷங்களுக்குள் இருப்பது, நூல்களோ அவற்றிற்கு வெளியோ இருப்பவை. ஆகையால் பஞ்ச கோஷங்களையும் நீக்கி விசாரிக்க வேண்டிய தன்னை நூல்களில் விசாரிப்பது வீணே. கற்றவை அனைத்தையும் ஒரு காலத்தில் மறக்க வேண்டி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆழ்ந்த ஞானம், நம்மளுடைய சிந்தனைகள் அனைத்தும் ஆழ்ந்த நிலையில் போகும் பொழுது இந்த கற்றவைகள் எதுவுமே இருக்காது. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு டீப் ஸ்லீப்ல இருக்கிறோம், அதாவது கனவற்ற நித்திரை. அந்த நித்திரையில நாமே யாருன்னு தெரியல, நாமே அங்க இருக்கமா இல்லை,
அப்போ நாம் படித்த நூல்கள் மட்டும் எப்படி அதில் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால தான் பகவான் இங்கே குறிப்பிடுறார், கற்றவை அனைத்தையும் ஒரு காலத்தில் மறக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்றார். இப்போ இங்க ஒரு அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வாக்கியம் என்னன்னா, பஞ்ச கோஷங்களையும் நீக்கி விசாரிக்க வேண்டிய தன்னை அப்படின்னு சொல்றார். அப்போ இங்க பஞ்ச கோஷங்கள் அப்படின்றதுக்கு பகவான் ஒரு முக்கியமான ஒரு இடம் கொடுக்கிறார். அப்போ இந்த பஞ்ச கோஷங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதை நாம கொஞ்சம் விசாரம் பண்ணுவோம். பஞ்ச கோஷங்கள் அப்படின்றது மனிதர்களின் 5 அடுக்குகள். இது வேதாந்தத்துல மிகவும் ஆழமான ஒரு கருத்து. கோஷம் என்றால் ஒரு மூடி இருக்கும் உரை அப்படின்னு அர்த்தம். லேயர் என்று கூட இதை சொல்லலாம். உண்மையான ஆத்மா நேரடியாக தெரியாமல் இருப்பதற்கு இந்த கோஷங்கள் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இது 5 அடுக்குகள், அதுதான் பஞ்சம். அதாவது பஞ்ச கோஷங்கள் அப்படின்றது 5 கோஷங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடுக்குகள் எப்படி இருக்குதுன்னா, ஒரு விளக்கின் மேல் 5 விதமான துணிகளை போட்டு மூடி வச்சிடறோம். அப்போ அந்த விளக்கினுடைய ஒளி நம்மளுக்கு தெளிவாக தெரியாது. விளக்கு இருப்பது லேசா தெரியும், ஆனா அதனுடைய முழு வெளிச்சம் நமக்கு தெரியாது. அதுபோல ஆத்மாவின் பிரகாசமும் இந்த கோஷங்களால் மறைக்கப்படுகிறது. இதுதான் இதனுடைய தாத்பரியம். அப்போ இந்த பஞ்ச கோஷங்கள் மூடி இருக்குது அப்படின்னா அது என்னென்ன கோஷங்கள்? முதல்ல அன்னமய கோஷம். இது மேலிருந்து உள்புறமா நம்ம பார்க்கலாம். அன்னமய கோஷம், அடுத்தது பிராணமய கோஷம், அடுத்தது மனோமய கோஷம், அடுத்தது விஞ்ஞானமய கோஷம், அடுத்தது ஆனந்தமய கோஷம். இவை வெளியிலிருந்து உள் செல்லும் ஆன்மீக பயணம். இப்போ இந்த அன்னமய கோஷம் அப்படின்னா என்பது அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு உடல் அடுக்கு. அதாவது இது ஒரு சரீரத்திற்கான ஒரு லேயர், அவ்வளவுதான். அன்னம் என்பது உணவு. உணவிலிருந்து உருவான உடல், இந்த சரீரம், இதுதான் அன்னமய கோஷம். நாம பிசிக்கல் பாடியா நம்ம இப்போ உணர்றோம் இல்லைங்களா, நம்மளுடைய ஆதார் கார்டு ஆசாமியா நம்ம ஒரு போட்டோவில் பார்க்குறோம் இல்லைங்களா, அதுதான் அன்னமய கோஷம். இந்த உடல் பிறக்கிறது, வளர்கிறது, மாறுகிறது, இறக்கிறது. அப்போ ஆனா ஒரு பெரிய கேள்விங்க, இந்த உடல் நான் தானா? நீங்கள் குழந்தையாக இருந்தபோது உடல் இல்லை, அது வேற உடலா இருக்குது. ஆனா நான் என்ற உணர்வு இப்பயும் அதேதான் இருக்குது. அப்படியானால் உடல் மாறுகிறது, ஆனால் நான் என்ற அந்த ஆழ்ந்த உணர்வு மாறவில்லை. அதனால் வேதம் சொல்றது அப்படின்றத விட நாமளே கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா இந்த உடலை தாண்டிய ஒரு நிலை அங்க இருக்குது. அப்போ இந்த உடல் நான் இல்லை அப்படின்ற உண்மை நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். ஒரு ஆழ்ந்த சிந்தனை எப்படின்னா, ஒருவர் கார் ஓட்டிட்டு போறார், அந்த காரு டேமேஜ் ஆயிருச்சு. ஓட்டுநர் சேதமடைவாரா அப்படின்னா இல்லை. அதே போல்தான் உடல் ஒரு கார் மாதிரி, அது ஒரு கருவி, அது பயணத்திற்கு உதவக்கூடிய ஒரு கருவி. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா இந்த உடலையே நான் நினைச்சுக்கிறோம். அதுவே முதல் அறியாமை. இது ஒரு துணி மேல போர்த்திருக்கு.
இதற்கு அடுத்த அடுக்கு, இதற்கு கீழே இருக்க அடுக்கு பிராணமய கோஷம். அதாவது இத உயிர் சக்தி அடுக்கு அப்படின்னு சொல்றோம். இது உடலை இயக்கும் உயிர் சக்தி. மூச்சு, இரத்த ஓட்டம், நரம்பு இயக்கம், உயிர் அதிர்வு, இவை எல்லாம் பிராண சக்தி அப்படின்னு சொல்றோம். இங்க ஒரு ஆன்மீக உண்மை என்னன்னா, மரணம் வந்தால் என்ன நடக்குது? உடல் இருக்குது, ஆனால் இயக்கம் இல்லை. ஏன்? இந்த பிராண சக்தி விலகிவிட்டது. இதனால் உடலுக்கு பின்னால் இன்னொரு செட்டில் லேயர் இருக்குது அப்படின்றது உணர முடியுது. அந்த செட்டில் லேயர் தான் பிராணமய கோஷம். யோகத்தில் பிராணாயாமம் ஏன் முக்கியமா சொல்றாங்க? ஏன்னா மூச்சு மற்றும் மனம் ரெண்டும் ஒன்னோடு ஒன்று இணைஞ்சது. மூச்சு அமைதியானால் மனமும் அமைதியாகும். அதனால்தான் யோகிகளும் ஞானியர்களும் மூச்சை கவனிக்க சொல்றாங்க. அடுத்ததாக மனோமய கோஷம். இது மூன்றாவது கோஷம். இது மன அடுக்கு. இதுதான் எண்ணங்கள், உணர்வுகள், நினைவுகள், ஆசைகள், பயங்கள் இவற்றின் உலகம். இந்த உலகம்தான் மனோமய கோஷம். இது ஒரு பெரிய மாயை. நாம் நினைப்பது என் எண்ணங்கள் தான் நான். நல்லா கவனிச்சிங்கன்னா எண்ணங்கள் வருது போகுது, கோபம் வருது போகுது, சந்தோஷம் வருது போகுது. ஆனால் இவற்றையெல்லாம் கவனிக்கிற ஏதோ ஒன்று இருக்குதே, அது போகவே இல்லையே நம்மளை விட்டு. அதுதான் நம்முடைய சாட்சி. ஒரு ஆழ்ந்த ஆன்மீக இன்சைட் என்னன்னா, மனம் ஒரு மேகம் போல, ஆத்மா ஆகாயம் போல. மேகம் ஆகாயத்தை தொட முடியாது. ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு மேகம் ஆகாயத்தை மறைத்தது போல தோன்றும். அதுபோலதான் மனம் ஆத்மாவை மறைக்கிறது போல நமக்கு தோன்றுகிறது. அடுத்த கோஷம் நான்காவது அடுக்கு விஞ்ஞானமய கோஷம். இது புத்தி, அறிவு. இது ஒரு டிஸ்கிரிமினேஷன் லேயர். அதாவது தீர்மானம், பகுத்து அறிவு, நான் தெரிந்தவன் என்ற உணர்வு, இவையெல்லாம் இதில் இருக்குது. இங்கே ஒரு ஆன்மீக அகங்காரம் இங்கே தான் எழ ஆரம்பிக்கும். இது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். தட் செட்டில். ஒருவர் நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்கு படிக்கிறார். பிறகு என்ன நடக்குது? எனக்கு தெரியும் என்ற ஈகோ. இதுதான் விஞ்ஞானமய கோஷத்தின் ட்ராப். ஆழ்ந்த உண்மை என்னன்னா, புத்தி உண்மையை பாயிண்டிங் பண்ணும், ஆனால் புத்தி உண்மையை கிராஸ்ப் செய்ய முடியாது. ஏன்னா உண்மை புத்தியை தாண்டிய விஷயம். இதை நாம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு உணர்ந்துக்கிறணும். அடுத்தது ஐந்தாவது அடுக்கு. இதுதான் ஆனந்தமய கோஷம். இந்த ஆனந்தமய கோஷம் என்பது ஆனந்த அடுக்கு, மகிழ்ச்சி நிறைந்தது. இதுவும் ரொம்ப இந்த விஞ்ஞானமய கோஷத்தை விட ரொம்ப நுணுக்கமான ஒரு செட்டில், ஒரு ஆழ்ந்த நிலை, ஆழ்ந்த தியானம், ஆழ்ந்த தூக்கம், சில மிஸ்டிக்கல் ஸ்டேட்ஸ், இவற்றில் ஒரு ஆனந்தம் இருக்கு. ஆனால் இது கூட இறுதி நிலைன்னு சொல்ல முடியாது. பலர் இந்த யோக சாதனங்கள் செய்பவர்களும்
இந்த ஆனந்த நிலையை பார்த்து இங்கேயே நின்று விடுகிறார்கள். இதுதான் ஒரு ஆழ்ந்த உண்மை. ஏன்னா இந்த ஆனந்த அனுபவத்தையே ஆத்மா என்று நினைக்கிறார்கள். ஆனா இங்க நாம ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆனந்தமும் வருது போகுது. அப்படின்னா இந்த ஆனந்தமும் நிரந்தரமா இங்க இல்லை. ஆத்மா 5 கோஷங்களுக்கும் அப்பால் உள்ள நிலை. இப்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் உடல் அல்ல, மூச்சு அல்ல, மனம் அல்ல, புத்தி இல்ல, ஆனந்த அனுபவமும் அல்ல. இவற்றையெல்லாம் கவனிக்கும் ஒரு சாட்சி பாவம். அந்த சாட்சி பாவம் பிறப்பதில்லை, இறப்பதில்லை, மாறுவதில்லை. அதுதான் ஆத்மா. இங்க ஆழ்ந்த உபனிஷத் உண்மை என்னன்னா, பஞ்ச கோஷங்கள் வெங்காயத்தில் இருக்கும் அடுக்குகள் போல ஒன்றை ஒன்று கவனித்து தாண்டும் பொழுது கடைசியில் என்ன கிடைக்கும்னா, எதுவும் இல்லை போல தோன்றும். ஆனால் அந்த வெற்றிட விழிப்புதான் பரிபூரண சித்தம். உடலை விட்டால் நீ உயிர், உயிரை விட்டால் நீ மனமல்ல, மனதை விட்டால் நீ புத்தி அல்ல. அனைத்தையும் தாண்டி நின்று கொண்டிருப்பது அந்த தூய சாட்சி. அதுவே அகம் பிரம்மாஸ்மி, நானே பரம்பொருள் என்ற உண்மை. இதுதான் பஞ்ச கோஷங்கள் பற்றின ஆழ்ந்த விளக்கம். அப்போ இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, பஞ்ச கோஷங்களையும் நீக்கி விசாரிக்க வேண்டிய தன்னை நூல்களில் விசாரிப்பது வீணே. இப்போ இதற்கான அர்த்தங்கள் நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். கற்பவை அனைத்தையும் ஒரு காலத்தில் மறக்க வேண்டியிருக்கும். அந்த ஆனந்தமய கோஷத்தையும் தாண்டி அந்த சாட்சி பாவமான ஆத்ம நிலையை நாம உணரப் போகும் பொழுது இந்த கற்றவைகள் அனைத்தும் ஒண்ணுமே இல்லைன்னு தோணும். அடுத்தபடியாக 24வது கேள்வி, சுகமாவது யாது? இது பகவான் கிட்ட கேட்கிறார். அப்போ சுகம் என்பது ஆத்மாவின் சொரூபமே. சுகமும் ஆத்மஸ்வரூபமும் வேறென்று. பிரபஞ்ச பொருள் ஒன்றிலாவது சுகம் என்பது கிடையாது. அவைகளில் இருந்து சுகம் கிடைப்பதாக நாம் நமது அவிவேகத்தால் நினைக்கின்றோம். மனம் வெளிவரும்போது துக்கத்தை அனுபவிக்கிறது. உண்மையில் நமது எண்ணங்கள் பூர்த்தியாகும் போதெல்லாம் அது தன்னுடைய யதாஸ்தானத்திற்கு திரும்பி ஆத்ம சுகத்தையே அனுபவிக்கிறது. அப்படியே தூக்கம், சமாதி, மூர்ச்சை காலங்களிலும் இச்சித்த பொருள் கிடைக்கிற போதும் வெறுத்த பொருளுக்கு கேடு உண்டாகும் போதும் மனம் அந்தர்முகமாகி ஆத்ம சுகத்தையே அனுபவிக்கிறது. இப்படி மனம் ஆத்மாவை விட்டு வெளியில் அலையும் ஒருவன் நிழலில் சென்று குளிர்ச்சி அடைகிறான். சிறிது நேரத்திற்கு பின் வெளிக்கிளம்பி வெயிலின் கொடுமையை சிறிது நேரத்திற்கு பின் வெளிக்கிளம்பி வெயிலின் கொடுமை காற்றாது மறுபடியும் மரத்தடிக்கு வந்து விடுகிறான். இவ்வாறு நிழலில் இருந்து வெயிலில் போவதும் வெயிலில் இருந்து நிழலில் செல்வதுமாயிருக்கிறான். இப்படி செய்கிறவன் அவிவேகி.
ஆனால் விவேகியோ நிழலை விட்டு நீங்கான். அப்படியே ஞானியின் மனமும் பிரம்மத்தை விட்டு நீங்குவது இல்லை. ஆனால் அஞ்ஞானியின் மனமோ பிரபஞ்சத்தினின்று துக்கப்படுவதும் சிறிது நேரம் பிரம்மத்திற்கு திரும்பி சுகமடைவதுமாயிருக்கிறது. ஜெகம் என்பது நினைவே. ஜெகம் மறையும் போது, அதாவது நினைவற்ற போது, மனம் ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. ஜெகம் தோன்றும் போது அது துக்கத்தை அனுபவிக்கிறது. இதுதான் இங்க பகவான் கொடுக்கிற விளக்கம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சுகம் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம். சுகமே ஆத்மாவின் சொரூபம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த பொருளிலையும் அந்த சுகம் கிடைக்காது. ஒரு பையன் தனக்கு வேண்டின ஒரு பொருள் மேல ஆசைப்படுறான். அந்த பொருள்ல சுகம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அந்த பொருள் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு கிடைச்ச உடனே என்ன ஆகுது, அவன் மனம் அந்த பொருளின் மேலிருந்த எண்ணம் நீங்கி அமைதியாயிருது. அப்ப திரும்ப என்ன பண்ணுது, கொஞ்ச நேரம் கழிச்சு வேறொரு பொருளின் மேல் அவனுடைய கவனம் போகுது. அப்போ அதன் மேல் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுது. அப்போ அங்க துக்கம் விளையுது. இதுதான் பகவான் வெயிலை உதாரணமாக குறிப்பிடுகிறார். எப்படின்னா, ஒருவன் நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கும் பொழுது வெயில்ல நடந்து போறான். அந்த சூரிய ஒளியின் வெப்பம் தாங்காம ஓடி வந்து மரத்தடியில நின்றுக்கிறான். அப்ப கொஞ்ச நேரம் அவனுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அப்புறம் என்ன பண்றான், திரும்ப போய் வெயிலுக்கு போறான். இப்படி மாறி 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 போய்கிட்டே இருக்கிற. வெயில்ல போனா வெப்பம் அடிக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் அங்கதான் போகிறான். திரும்ப வெயில் தாங்காம நிழலுக்கு வர்றான். இது ஒரு அஞ்ஞானியின் செயல். அதாவது அவிவேகி அப்படின்னு இங்க குறிப்பிடுறார். அவிவேகி, விவேகிக்கு ஆப்போசிட் அவிவேகி. அப்ப விவேகம் உடையவன் எதற்கு நான் அந்த துன்பத்தை அனுபவிக்கணும்னு நிழல்லே இருக்கிறான். அதுதான் ஞானியின் நிலை அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகிறார். அதாவது அந்த பொருளின் மேல் சுகம் இல்லை. அந்த பொருளை அடைந்ததற்கப்புறம் அதன் மேல் இருந்த மனதின் எண்ணம் மீண்டும் தன்னுடைய ஆத்ம நிலைக்கு திரும்பிடுது. அந்த ஆத்மாவின் இயல்பே சுகம். அதனால அங்க மனம் அமைதியானோன்னு ஒரு நித்தியமான சுகம் கிடைக்குது. அது திரும்ப வெளியில கிளம்பி வேறு ஒரு நிலையின் மேல போகும்போது அங்க துக்கம் ஏற்படுது. அது திரும்ப தன்னுடைய மனதிற்கு, தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பியதுமே அங்க அந்த சுகத்தை அனுபவிக்குது. இதுதான் மாறி மாறி அவிவேகிகளுக்கு நடக்குது. அப்போ ஜெகம் என்பது நினைவு தான். ஜெகம் மறையும் போது, அதாவது நினைவற்ற நிலையில் நாம் இருக்கும் பொழுது மனம் ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. அந்த ஆனந்தமே ஆத்மாவின் சொரூபம். ஜெகம் தோன்றும் போது அது துக்கத்தை அனுபவிக்கிறது. இதுதான் அதனுடைய இயல்பாகவே இருக்குது. இதுதான் ஸ்ரீ ரமண பகவான் கொடுத்திருக்க விளக்கம். இப்போ 25வது கேள்வி, ஞான திருஷ்டி என்றால் என்ன? இந்த கேள்விக்கான விளக்கம் நாம அடுத்த காணொளியில பார்க்கலாம். ஓம் சிவாய நம.